1947 அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல எப்படி ஒரு சுதந்திர இந்தியாவின் காற்றை சுவாசிக்க முடிந்ததோ அது போல இன்று ராமராஜ்யத்தின் காற்றை சுவாசிக்கும் பாக்கியம் பெற்ற பாரதவாசிகளே, பாரதவாசிகளாகிய நாம் இந்த ஜன்மத்தில் ராமராஜ்யத்தின் காற்றை சுவாசிக்கும் பாக்கியம் பெற்ற பாரதவாசிகளாகிய நம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, சிவக்ஷேத்திரங்கள் பல மகா கஷேத்திரங்களில் சரலிங்கமாக, உற்சவ மூர்த்திகளாக, சுவாமி அம்பாளாக இங்கு நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் ஆச்சாரிய பத்னிகள் அண்ணாமலையார் வந்திருக்கார். பல கோயில்களிலிருந்து சுவாமி அம்பாளா எல்லாரும் வந்திருக்கா. அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை சமர்ப்பித்து, என் சொந்தங்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாமிகளே, மாமாக்களே, சித்தப்பாக்களே, எந்த மேடையில் பேசுவதை காட்டிலும் ஆதிசைவ மேடையில் பேசுவது நம்மாத்து நிகழ்ச்சி, நம்மாத்து கல்யாணத்துல நம்மோட ஒருத்தரோட ஒருத்தர் அளவலாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். அதுவும் சாதாரணமா ஒரு கல்யாணத்துல பார்த்துட்டு நல்லா கேடா அப்படி எல்லாம் கேட்டு இருக்கிறது ஒரு சந்தோஷம்னா, இந்த மாதிரி நம்மாலும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும். அந்த ஏஎஸ்கே கீதத்துல ஒழிச்ச மாதிரி ஒன்றிணைவோம், சபதம் ஏற்போம். அந்த மாதிரி ஒரு இத்தனை பெரிய ஒரு ஜன சமுத்திரம், ஒரு கூட்டம், ஒரு ஜன சக்தி அவளை ஆகர்ஷணம் பண்ணி ஒரு இடத்துல சேர்ந்து ஒரே நோக்கத்துல ஒரே சங்கல்பத்துல அவளெல்லாம் வரவழைச்சு செயல்படுத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆர்கனைசேஷன் எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. அது பல ஆண்டுகள் தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு முதற்கண் பணிவான வணக்கங்கள். இன்னும் நிறைய பண்ண போறாவா. இது சும்மா ட்ரெய்லர் தான். ட்ரெய்லரோட அந்த படம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பூஜை போடுவாளே, அந்த மாதிரி தான். சோ இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் பண்ண போறா. இந்த டீம் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு. ஐம் ஷூர் இங்க வந்த பெரியவாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓ, நம் வரும் சமுதாயம் இப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு தான் நம்மளை விட இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவளுக்கு தான் அந்த அவஸ்தை தெரியும், அந்த ஆதங்கம் தெரியும். அவளுக்கு இன்னும் ஜாஸ்தி சந்தோஷம் இருக்கு. சோ இன்னைக்கு நான் நிறைய பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பயப்பட வேண்டாம், ஏன்னா பெரிய கையெழுத்துல எழுதிருக்கேன் அவசரமா. அதனால நிறைய பேஜ் இருக்கு. கொஞ்சம் மேட்டர் தான். என்ன அண்ணா சொன்னா, இன்னைக்கு முதல்ல ஸ்திரீகளின் பங்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு விருதுகள் கொடுத்து கௌரவிக்க போறோம். அது ஒரு பெரிய செயல். முதல்ல நம்ம யார் நல்லா பண்ணிட்டு இருக்கிறவாளை என்கரேஜ் பண்ணாலே போறோம். பின்னாடி இருக்கிறவாளுக்கு அதை பார்த்து ஓ இப்படித்தான் செல்ல வேண்டும். எங்க அம்மா எப்பவுமே சொல்வா, நாட்டுல முதல் குழந்தை, அதனால திட்டச்செல்லாம் திட்ட மாட்டா. பட் எப்பவுமே சொல்வா, முன்னேற போறது மாதிரிதான் பின்னேற போகும். நம்மளுக்கு எல்லாம் அக்ரிகல்ச்சர் எல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா அந்த முன்னேற வேண்டும் வாழ்க்கையில், அது தனி. இது முன்னேறு போவதை போல்தான் பின்னேற போகும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அந்த மாதிரி பெரியவாளெல்லாம் பார்த்தாலே, பெரியவாளெல்லாம் கௌரவிச்சாலே, இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம என்ன கம்மியா ஃபீல் பண்றோம், நமக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு. ஆனா நமது பாரத பிரதமர் சொன்ன மாதிரி நமக்கு யார் கொடுக்க வேண்டும் அங்கீகாரம்? நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும், நம்மிடையே இருக்கும் ரத்னங்களை நாமே அங்கீகரித்துக் கொள்ளும் ஒரு விழா. சோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரியவர்களுக்கு பட்டம் வழங்க போறான்னு சொன்னா, அதுல நம்ம சிவஸ்திரீகளுக்கு திரிகுணாத்மிகா அப்படிங்கிற பட்டம் வழங்க போறோம். திரிகுணாத்மிகா ரொம்ப பியூட்டிஃபுல் நேம். எப்படி யோசிச்சா அப்படின்னு தெரியல. அண்ணா சொன்ன மாதிரி இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியா இவெல்லாம் செயல்படுறா அப்படின்னு சொன்னா, அப்புறம் யோசிச்சேன் திரிகுணாத்மிகா அப்படிங்கிறதுக்கு எப்படி யாரும் லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமா, ஆனா அந்த நாமா அவ்வளவா யாரும் நம்ம பேசி சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். குணம் அப்படின்னா என்ன? சோ ஃபர்ஸ்ட் அத பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு அப்புறமா அந்த சிவஸ்திரீகளின்
என் பங்கு பத்தி பேசலான்னு இருக்கேன். அப்ப குணம்னா என்ன? நல்ல குணம், கெட்ட குணம், குணவான். ஹனுமானுக்கு சாலிசால சொல்வர் துளசிதாஸ், வித்யாவான் குணி அதி சாது, குணி நல்ல குணம் படைத்தவர். ஆனா இங்க வந்து அந்த குணம் இல்ல. இது இங்க இந்த நல்ல குணம் கெட்ட குணம் அப்படிங்கிறதுக்கு பதிலா இது வந்து சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 குணங்கள். ஓகேவா? அந்த 3 குணமும் அந்த த்ரிகுண ஆத்மிகா, அந்த 3 குணத்துக்குள் ஆத்மிகாவாக இருக்கிறாள். ஆத்மிகானா என்ன? இந்த உடம்புல ஆத்மா இருக்க வரைக்கும் தான் அந்த உடம்பு செயல்படும். அப்போ அந்த திரிகுணங்களை செயல்படுத்துபவள் அந்த சக்தி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர். இது எவ்வளவு முக்கியமான பெயர் அப்படி என்றால், எப்பவுமே நம்ம இதுல இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆதிசைவர்கள்னா என்ன டிஃபரன்ஸ்? கோவிலுக்கும் வேற இடத்துல இருக்கிற நம்ம சாதாரணமா நம்ம இது பண்ற ஆகம கோவிலுக்கும் சாதாரணமா பூஜை பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கறச்சு எல்லாத்துக்குமே நம்ம பேக் டு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஏபிசிடில இருந்து நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. அஇல இருந்து நம்ம விலகவே முடியாது. அந்த மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான், நமது தத்துவங்கள், நமது சித்தாந்தம். அப்போ அந்த சித்தாந்தத்துல என்ன சொல்றா? நம்ம வந்து 3 உண்மைகள் தான் உள்ளன இந்த உலகத்துல. ஓகே, இது பிலாசபி வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் உயிர். 3 தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். என்ன உலகம்? 3 தான். ஒன்று பதி, இரண்டாவது பசு, மூன்றாவது பாசம். இந்த 3 முக்கியமா இருக்கு. பதி சுவாமி, அவர் தான் பஞ்சகிருத்தியம் பண்ற. நம்ம பாக்குற அத்தனையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவம் மறைத்தல் அனுகிரகம் பண்றது எல்லாம் சுவாமி பண்ற. பசு நம்பலாம். ஓகே, இது ரிவிஷன் லெசன் மாதிரி. பசு நம்பலாம். இந்த பசு எப்படி இருக்கு? சுவாமி மாதிரி இருக்கக்கூடியது, சைத்தன்யமா இருக்கக்கூடிய பசு. ஆனா என்ன இருக்கு? சகஜ மலம்னு கூடவே பிறந்து ஒண்ணு கெடுக்கிறது. அதுதான் ஆணவ மலம். அது வந்து ஒரு பெரிய பலூன் அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி இத்திருண்டா வச்ச மாதிரி ஷ்ரிங்க் ராப் போட்டு மூடிடுவா. வேக்யூம் பேக்கிங்னு பெருசா இருக்கிற பையன் சக்குன்னு மாத்திடுவா. அந்த மாதிரி அந்த பெரிய பரந்து விரிந்த தெய்வத்தன்மையுடைய அந்த ஆன்மா, அந்த பசு என்ன பண்றது? ஆணவ மலம் அணுவாக மாற்றி விடுகிறது. சின்னதா இத்திரோண்டு ஒண்ணுக்கும் யூஸ் இல்லாம மாத்திடுது. கருப்பா அடைஞ்சு கிடக்க மாதிரி இருண்டு கிடக்கும் வாழ்வு போல நம்மை மாற்றி விடுகிறது ஆணவம், முதல் மலம். அந்த பாசத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட். அப்ப இதுல இருந்து எப்படிடா இந்த பசுவை வெளில கொண்டு வரதுங்கிற கருணையினால சுவாமி என்ன பண்ற? சரி, கொஞ்சம் அந்த கரையை எப்படி நீக்கிறது? இந்த சோப்பையும் தண்ணியும் போட்டு தேய்ன்னு கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் கர்மா கொடுக்கிறார், இந்த குணங்களை படைக்கிறார் மாயை கொண்டு. அப்புறமா இந்த உலக வாழ்க்கைங்கிற அந்த தேய்தலினால் கொஞ்சம் கொஞ்சமா ஆணவ மலம் கம்மியாகுது. அப்போ நம்மளுக்கு புரிக்கிறது, ஓ சிவத்துவம் வருது நம்மளுக்கு பல ஜன்மாக்கள்னால. அப்ப முதல்ல சுவாமி எப்படி இருக்க? பரசிவமாக, பராசக்தியாக அனைத்தையும் லயம் செய்து அந்த நிலையில் சிருஷ்டி அத்தனையும் லயம் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஸ்டேட்ல இருக்கும். இப்ப படம் பாக்குற மாதிரி. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன படம் பார்க்க போறோம். சுவாமி மட்டும் இருக்கார். எப்படி இருக்கார்? சிவமாகவும் பரசிவனாகவும் பராசக்தியாகவும் சிவசக்தியாக இருக்கிறார். அப்போ அவருக்கு எந்த ஒரு இதுவுமே சலனமே இல்லை, எல்லாம் லயமாயிருக்கு. மாயை வந்து சிவசக்தியில ஒடுங்கிருக்கு. இப்ப ஒண்ணுமே இல்லை, நம்ம இல்லை, ஒண்ணுமே இல்லை, உலகம் இல்லை, டைம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் கேள்வி கேட்கிறாளோ? பிக் பேங் தியரி. ஒரு பிக் பேங் ஆச்சு, உலகம் ஆரம்பிச்சது. அந்த பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன தெரியாது, முன்னாடி இதுதான். அந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுறது? முதல்ல உயிர்களுக்காக சிருஷ்டி பண்ணணுங்கிற இச்சா வருது. முதல்ல இச்சா சக்தி சுவாமியோடைய முதல்ல அந்த இச்சா சக்தினால சலனம் வருது. அப்ப அந்த மாயை வந்து சுத்த மாயை. அப்ப சுவாமி ஞானத்துல முழுக்க முழுக்க ஞானத்தால பிரவேசிக்கிறதுனால அது சிவ தத்துவம் ஆகிறது. முதல்ல மாயை சிவ தத்துவம் ஆகிறது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காந்துக்கோமா.
ரொம்ப அழகான இந்த சொற்பொழிவை எல்லாரும் ரசிச்சு கேட்க வேண்டியது. நான் இப்படி நின்னுட்டு இருக்கேன், எல்லாம் நிக்கிறவாள்லாம் ஜூஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றவாள்லாம் கொஞ்சம் உட்காந்துக்கோங்களேன். கொஞ்சம் தயவு செஞ்சு உட்காந்துக்கோங்களேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான சொற்பொழிவு இல்லையா இது? அமைதியா உட்கார்ந்து ரசிக்கலாமே நம்ம எல்லாரும். சோ முழுக்க முழுக்க ஞானத்தால பிரவேசம் ஆகுறச்சு அந்த இடம் என்ன ஆகுறது? சிவ தத்துவம். அதுதான் முதல் தத்துவம். ஓகே, நம்ம சைவ சித்தாந்தத்துக்குரிய 36 தத்துவங்கள் சொல்றா. அதோட முதல்ல சுவாமி கிட்டே பக்கத்துல இருக்கிறது சிவ தத்துவம். அது வியாபகம் பண்றது. அப்ப முழுக்க முழுக்க ஞானத்தினால் இருப்பதால் அவர் சிவன் எனப்படுகிறார். அடுத்தது அதோட அடுத்த பிரபாகம் என்ன ஆகுறது? முழுக்க முழுக்க கிரியையினால, கிரியாசக்தினால பாக்குறார். அப்போ அவருக்கு சக்தின்னு பெயர். நல்லா கவனிங்கோ, அவருக்கு சிவன் பெயர், அவருக்கு சக்தின்னு பெயர். அதுல வித்தியாசமே இல்லை, பெயர்ல தான் வித்தியாசம். அப்போ அந்த இடத்துல இருக்கிற தத்துவம் என்ன ஆகுறதுன்னா சக்தி தத்துவம் ஆயிடுறது. அப்போ முதல்ல சிவ தத்துவம், அப்புறம் சக்தி தத்துவம். அந்த சிவ தத்துவத்துக்கு நாதம்னு பெயர், சக்தி தத்துவத்துக்கு பிந்துன்னு பெயர். ஏன்னா கண்ணுக்கு கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு. அப்ப நாத தத்துவம் காதுக்கு மட்டும் பராது, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பஷ்யந்தி. அப்ப என்ன ஆகுறது? நம்ம பாடினால என்ன சம்மா பாடின மாதிரி நாத விந்து கலாதீன மோடம திருப்புகழ்ல பாடினார். ஆனா நம்மளுக்கு எந்த சம்மா பாடிதான் பழக்கம் இல்லையா? சோ நாத விந்து கலாதீன மோடமான்னு நம்மளுடைய தமிழ்ல எந்த ஒரு பக்தி பாடல் எடுத்துட்டாலும், நம்முடைய திருமுறைகள் எடுத்துட்டாலும் முழுக்க முழுக்க அதுல சித்தாந்தம் தான். இந்த சித்தாந்தம் நம்ம கிட்ட ஊறாம, நம் மனதில் ஊறாமல் ஏன் பூஜை பண்றீங்க? இதெல்லாம் தேவைக்கு ஏன் பாடுபடுறீங்க? எல்லாத்துக்குமே ஏன் சுவாமி இங்க இருக்கணும், ஏன் வெளியில வரணும், ஏன் அத்தனைக்குமே இதுதான் காரணம். இங்க மட்டும் சுவாமி இப்படி இருக்கார், அங்க மட்டும் ஏன் அப்படி இருக்கார்? அனைத்துக்குமே காரணம் சித்தாந்தம். அப்ப முதல்ல ஞானம் ஃபுல்லா, அப்புறம் கிரியா, அதுக்கப்புறமா ரெண்டாவது மூணாவது நிலையில என்ன ஆகுறது? ஞானமும் கிரியாவும் ஈக்குவலா இருக்கு. இது ஃபுல்லா மேத்ஸ். ஞானமும் கிரியாவும் ஈக்குவலா இருக்கிற இடத்துல அவர் சாதாக்கிய தத்துவம் சதாசிவமூர்த்தியாக விளங்குகிறார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரியா ஜாஸ்தி ஆகுது, ஆக்ஷன் மோட்ல வர. அப்ப அவர் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் லார்ட், மகேஸ்வரன். அப்ப அவர் ஆக்ஷன் பண்ணும். இப்போ அதிகாரம் வருது. அப்ப அவர் ஈஸ்வரன். அதுக்கடுத்த நிலையில என்ன வருது? கிரியா கொஞ்சம் கம்மி ஆயிடுது, ஞானம் நிறைய இருக்கு. அந்த தத்துவம் வித்யா தத்துவம். அப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டாதானே எல்லாம் பண்ண முடியும். அப்போ மந்திரங்கள், மந்திர மகேஸ்வரர், அந்த ஞானம்லாம் அந்த இடத்துல வருது. சோ இந்த 5 சுவாமியோடைய நிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம திரிகுணாத்மிகால எப்படி பேர் வச்சிருக்கோம்? இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மட்டும் தானே இந்த கிரியேஷன். அதுக்கப்புறம் வருது மாயையில. அந்த மாயை என்ன ஆகுறது? அதுல இருந்து காலம் வருது. அனந்தேஸ்வரர் மாயை பாக்குறார். அப்ப காலம் வருது. அப்பதான் டைமே ஸ்டார்ட் ஆகுது. கால தத்துவம் அப்புறமா தான் ரெடி ஸ்டெடி ஜூட். ஓகே, டைமர் அப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். அது வரைக்கும் காலமே இல்லை. கால தத்துவம் வருது. அப்புறமா நியதி. இந்த ஆக்ஷன்லாம் பண்ணிதான் இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. நியதி, ரூல், லா. எப்பவுமே லா இல்லாம உலகம் இல்லை. கிராவிட்டி, பூமியிலயும் அதே கிராவிட்டி, சந்திரன்லயும் அதே கிராவிட்டியோட லா தான். அந்த நியதி வருது. அதுக்கப்புறமா கலை அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வருது. சந்திர கலை வச்சுட்டு இருக்கார் சுவாமி. என்ன நிஜமாலே சந்திரன் மேலே ஒரு கலை வச்சுட்டு இருக்காரா? கரெக்ட். நம்மளுக்கு எல்லாமே லேயர் பை லேயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலைங்கிறது கொஞ்சமா நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது எது? கிரியாசக்தி. நமக்குள் இருக்கும் இச்சா கிரியா. எப்படி சுவாமி கிட்ட இச்சா கிரியா ஞானம் இருக்கோ, நம்ம கிட்டயும் அதே இச்சா கிரியா ஞான சக்தி இருக்கு. நமக்கு தெரியல, ஏன்னா ஆணவம் நம்ம மறைக்கிறது. அப்ப இந்த கலை என்ன பண்றது? கொஞ்சமா தொடச்சு விடுறது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ பாரு, இதுதான் நீ அப்படின்னு கொஞ்சம் கிரியாசக்தி காமிச்சு கொடுக்கறது. ஆனா கிரியாசக்தி மட்டும் இருந்தா போராது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணுமே. அப்ப கலையில இருந்து வித்யா தத்துவம் வருது. அந்த வித்யா நம்மளுக்கு கொஞ்சம் ஞான சக்தி காமிச்சு கொடுக்கறது. ஆனா இச்சாவும் ஞானமும் இருக்கு, கிரியாவும் இருக்கு. ஆனா நம்ம ஆக்ஷன் பண்ண மாட்டோம், அப்படியே உட்கார்ந்து இருப்போம். பண்ணணுங்கிற ஒரு இச்சை வந்தாதான் பண்ணுவோம். அதனால அந்த வித்யா தத்துவத்துல இருந்து ராக தத்துவம் வருது. ராக துவேஷம் சொல்றோம் இல்லையா, அந்த ராகம் தேவைப்படுறது. இங்க அந்த ராகம் இருந்தாதான் கொஞ்சம் இச்சை இந்த ஆத்மா ஆக்ட் பண்ண போறது. சோ இந்த 5ம் பஞ்ச கஞ்சுகம்னு பேரு. கஞ்சுகம்னா சட்டை. அந்த ஆத்மா சட்டை போட்டுக் கொள்ள போகிறது. சட்டை என்னும் மாயை
ட்ரிபிட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த 16 படி மீதுல. அப்போ நம்ம பாட்டுல கூட சித்தாந்தம் வச்சிருக்கான். சட்டேன மாயை இந்த பஞ்ச கஞ்சுக்க சரீரத்தை வந்து இந்த ஆத்மா இந்த பசு என்ன பண்றது போட்டுக்கிறது. அப்பதான் அதுக்கு புருஷத்தன்மை வருது. இந்த பேரை நல்லா கவனிங்க, புருஷத்தன்மை. அதுக்கு வந்து புருஷ தத்துவம்னு வேற தத்துவம் கிடையாது. இப்ப என்ன ஆகுறது, இந்த கலையிலேருந்து ஒரு மாயை வருது, அது பிரகிருதி மாயா. சஹஸ்ரநாமத்துல சொல்லுவா மூல பிரகிருதி அவ்யக்தா அப்படின்னு. அப்போ அந்த பிரகிருதி மாயால இருக்கிற அம்பாள் மூல பிரகிருதி, அந்த பிரகிருதி மாயாவை ஸ்ரீகண்டர் பாக்குற. அப்போ என்ன ஆகுது, அது குண தத்துவம் ஆயிடுது. இங்க வந்து நம்மளோட குணம். ஓகே, இதுதான் பாயிண்ட். இந்த குண தத்துவத்துல சத்வ ரஜஸ் தமஸ் மூன்றும் சேமா இருக்கு. அப்ப அது குண தத்துவமா இருக்கு. இங்க இருந்துதான் நம்மளோட மிச்ச உடம்பெல்லாம் வரப்போறது. என்ன வரப்போறது, இந்த குண தத்துவத்துல இருந்து கொஞ்சம் சேமா இல்லாம கொஞ்சம் கலந்து கலந்து இருக்கிறச்ச புத்தியா மாறுறது. நமக்கு இருக்கிற புத்தி இந்த குண தத்துவத்துல ரஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறச்ச ராஜசிக அகங்காரம் ஆகுது, சத்துவம் அதிகமாகிறச்ச சாத்விக அகங்காரம் ஆகுது. புத்தியில இருந்து வரது இது. தமஸ் அதிகமாச்சு தாமசிக அகங்காரம் ஆகுது. அகங்காரம், அகம் நான் அப்படிங்கிற உணர்வே அப்பதான் இந்த பசுவுக்கு வருது. அது வரைக்கும் நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த நான்கிற உணர்வு வரைச்ச என்ன ஆகுறது, இந்த புத்தியில பற்றி வெளியில போய் ஆடாயிருது. அது என்னன்னு பாக்குறது. இந்த அகங்காரம் வந்து நான் 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 அப்படிங்கிறது. அப்போ இந்த சத்வ அகங்காரத்துல இருந்து மனசு வருது. அந்த சத்வஹங்காரம் இன்னும் என்ன கொடுக்கறது, பஞ்ச ஞானேந்திரியம் கொடுக்கறது. கண், மூக்கு, வாய், காது எல்லாம் தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்து ஞானேந்திரியங்கள் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா ராஜசிக அகங்காரம் பண்றது. அப்போ பஞ்ச கர்மேந்திரியங்கள் கொடுக்கறது, கை, கால், வாய் இதெல்லாம் கொடுக்கறது. அப்புறமா வந்து இந்த தாமசிக அகங்காரம் என்ன பண்றது, அதால பெரிய ஆக்ஷன் பண்ண முடியாது தமஸ். அதனால ஆக்ஷன் பண்ணாம வெறும் தன்மாத்திரைகளை கொடுக்கறது, அதோட தன்மையை மட்டும் கொடுக்கறது. அந்த தன்மை மட்டும் என்ன, சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த அப்படிங்கிற தன்மைகள் மட்டும் இருக்கு. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, கையில கரும்பு வில்லும் பாஷா குஷமும் சேர்ந்தாலே கரெக்டா. அந்த வில்லு என்னது, மனோரூபேக்ஷு கோதண்டா, மனசையே வில்லா வச்சுருக்கா. பஞ்ச தன்மாத்திரை சாயகா, அந்த 5 வில்லும் என்ன எத்தனை வில்லு போட போறா, இந்த தன்மாத்திரைகளையே வில்லா வச்சுருக்கா. அப்போ என்னன்னா அந்த தன்மாத்திரைகள்ல இருந்து என்ன வருது, அந்த சப்தத்துல இருந்து ஆகாசம் வருது. இப்பதான் நம்மளால கண்ணால பார்க்க முடியும். இது வரைக்கும் நடக்கிற எதையுமே கண்ணால பார்க்க முடியாது. இந்த சப்தத்துல இருந்து ஆகாசம் வந்த உடனே இதுதான் ஆகாசம், இடம் கிடைக்கிறது. இடம் கிடைச்சாதான் நீங்க உட்காந்துக்க முடியும். அப்ப ஆகாசம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. சப்தத்துக்கு அப்புறமா ஸ்பர்ஷம், காத்து, அப்புறமா ரூபம், அக்னி, தேயோ, ரசம், ஜலம், ஆபக, அப்புறமா கந்தம். அதுதான் நம்மளுடைய பிருத்திவி. அப்போ அந்த பிருத்திவி தத்துவத்தில இருந்து இந்த பஞ்சபூதங்கள், அதுக்கு மேல தன்மாத்திரை, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனஸ், அகங்காரம், புத்தி, அதுக்கு மேல இந்த மாயா, இதெல்லாம் நம்மளுடைய புரியஷ்ட காயம்னு பேரு. புரியஷ்டக சரீரம். இந்த உடம்பு வரதுக்கு இவ்வளவு வரணும். சுவாமியோட கரண் நம்ம அப்படியே சும்மாதான் இருக்கோம். நம்ம ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணிக்கோம், நம்ம இருக்கோம். நமக்கு இருக்கிற இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, நமக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா சுவாமியோட கருணையில என்ன பண்ற, இது அத்தனையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். அப்ப அவையார் என்ன சொன்னா, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்திட வேண்டின்றாளா இல்லையா. இந்த புரியஷ்டத்தை எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு பெரிய ஞானி. வெறும் புலவர் மட்டும் இல்ல, புலவர் அவையார் இல்ல, அவ தீர்க்கதரிசி, அவ பெரிய ரிஷி, அவ பெரிய யோகினி. அப்ப ரமண மகர்ஷி என்ன சொல்ற, அவ்வைக்கு அருளியது போல் எனக்கு அருள்வாய் அருணாச்சலா அப்படின்னு அக்ஷரமண மாலையில சொல்ற. அப்படியே சிலிர்க்கிறது. அப்ப அவ்வளவு பெரிய அவ்வை, அவர் சின்ன குழந்தையிலே அவ என்ன பண்ணா, இந்த உடம்பு தானே இதை என்ன தடுக்கிறது, இந்த உடம்பெல்லாம் எனக்கு வயசான உடம்பு கொடுத்துட்டு நான் உண்மையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, கம் பேக் ஃப்ரம் தி philosophy. திரிகுணாத்மிகாங்கிறது அவ்வளவு பியூட்டிஃபுல் நேம். எப்படி நீங்க யோசிச்சு அந்த பட்டம் கொடுக்க வந்திருக்கேன்னு தெரியல. ஆனா ரொம்ப 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 உச்சிதமானது. ஏன்னா எப்படி ஆச்சாரியர் சுவாமி வந்து சிவசக்தி, அவன் நந்தனார் பாட்டு, பார்வதி என்றொரு சீமாட்டியதில் பாதியை தின்றதுண்டு. கோபாலகிருஷ்ண பாரதி தான் எழுதினார். ஆனா பார்வதி எப்படி பாதியோட பெற்று இருக்காளோ அந்த மாதிரி நம்ம ஆச்சாரிய பத்னிகள்
ஆச்சாரியனின் சரி பாதி. அதனால் எப்படி அவர் சரலிங்கமோ அதே மாதிரி நம்ம ஆச்சாரிய பத்னியும் சரலிங்கம் தான். இது சத்தியம், இதில் ஐயமே இல்லை. அம்பாளே சாட்சாத் சுவாமி அம்பாள் எப்படி ஆச்சாரியனை பார்க்கிறோமோ அதே மாதிரிதான் ஆச்சாரிய பத்னி. அப்போ அவளும் நம்மளுக்கு அவ்வளவு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கா. ஏன் நம்மளும் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக, நம்மளும் அந்த திரிகுணாத்மிகாவா இருக்கணுங்கிறதுக்காக. இப்பதான் நான் வரேன் சிவஸ்திரீகளின் பங்கு. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவா, இப்ப நிறைய யங் கேர்ள்ஸ் எல்லாம் சும்மா சும்மா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காளே, ஆத்துலதான் அட்வைஸ், இங்கேயும் அட்வைஸ். கரெக்டா? ஏன் அப்படி? ஏன்னா எதுக்கு ரொம்ப சக்தி அதிகமோ அதுதான் பத்திரமா வச்சுக்கணும். நியூக்ளியர் எனர்ஜியை போய் வாசல்ல போட முடியுமா? நம்ம தெரு முனையில எலக்ட்ரிசிட்டி கம்பம் இருக்கு, அல்ல டப்பா இருக்கு, அது ஓகே, ஒயர்மேன் வந்து சரி பண்ணலாம். நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள போய் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அது ரொம்ப பயங்கரமான சக்தி, இதோட பெரிய சக்தி. அப்புறம் அந்த ஃபியூஷன் ரியாக்டர்லாம் வச்சிருக்கா, ரொம்ப சர்க்குலரா யூரோப்ல சர்ன் ரிசர்ச் லேப்லாம் வச்சிருக்கா. அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள இன்னும் அதிகமா போகணும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சக்தி. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்மளுக்கு, அப்படி பண்ணி காமிச்சவாளோட எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. என்ன எக்ஸாம்பிள்ஸ்? வள்ளுவன் வாசுகி. ஏன்னா அவரோட இன்னும் ஒரு ஜோக் ஒன்று. ஆக்சுவலி எங்களோட சின்ன வயசுல வந்து எங்க பிளாட்ஸ்ல ஒரு போலீஸ்மேன் இருந்தார். அவர் என்ன பொசிஷன் தெரியல, அவர் இன்ஸ்பெக்டரோ இல்ல நிச்சயமா ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் தான் இருந்திருப்பாரு. ஏன்னா எங்களோட ஒரு சின்ன காலனில ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் பர்சன் தான் இருந்திருக்க முடியும், சப் இன்ஸ்பெக்டரா கூட இருக்கு. ஆனா அந்த அங்கிள் பாவம் காலங்கத்தால ஆபீஸ் போயிடுவார், போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவார். நைட் வந்து எப்ப வருவார் தெரியாது, என்ன ஷிஃப்ட் எங்களுக்குலாம் தெரியாது. நாங்க சின்ன பசங்க வெளில விளையாடிட்டு இருப்போம். ஆனா அந்த ஆண்டி இருக்காளே, அந்த ஆண்டி தான் போலீஸ்மேன் மாதிரி எங்களெல்லாம் மிரட்டுவாங்க. என்ன பண்ணுவா, எங்க எனக்கு விளையாடுறீங்க, அந்த பக்கம் போங்க, அது ரோடு, இங்க கொட்டக்கூடாது, பிளாட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. அவளுக்கு தெரியாம ஈ கூட உள்ள வரக்கூடாது. அப்ப நாங்க அவளை என்ன சொல்லுவோம், நாங்க ஷீமேன் வராங்க, ஷீமேன் அப்படி சொல்லுவோம். ஏன்னா அவங்கதான், அவங்க ஹஸ்பண்ட் தான் போலீஸ், ஆனா அவங்களுக்கு என்னமோ தானே போலீஸ்ங்கிற மாதிரி ஒரு நினைப்பு சின்ன வயசுல எங்களுக்கு புரியல. ஆனா அதுதான் கரெக்ட். பிகாஸ் அந்த உணர்வு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிச்சயமா. சோ நம்ம ஹிஸ்டரியில பார்த்துச்சேன், எப்படி ரிஷியோ அந்த மாதிரி ரிஷி பத்னி, காசிக்கு வீச மாதிரி அந்த ரிஷியோட ரிஷி பத்னிக்கு இன்னும் கொஞ்சம், ராமனை விட ராம நாமத்துக்கு இன்னும் பவர் மாதிரி ரிஷி பத்னிக்கு ரொம்பவே தபஸ். அவ ரொம்ப அவளான அந்த ரிஷி எல்லாம் பார்த்தா அப்படி கம்பீரமா அப்படி இருப்பா, உட்காந்துருப்பா. இவெல்லாம் அப்படி பார்த்து தேய்ச்சிருப்பா, பெருக்குவா, சாதம் போடுவா. அப்படி வாசல்ல கோக்கண சித்தர் வந்தாருன்னா என்ன, கொக்கென கண்டாயோ கொக்கணவா அப்படின்னு கொக்கண சித்தரையே பார்த்து வந்து கூடுவா. பண்ணா இல்லையா? கொக்கண சித்தர் என்ன பண்ணார், உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே மேல ஒரு கொக்கு பறக்கிறது, என்ன டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு பார்த்தா அந்த கொக்கு எரிஞ்சு விழுந்துருக்கு. அப்புறம் அதே மிடுக்கோட வர வள்ளுவர் ஆத்துக்கு. அப்ப வள்ளுவருக்கு சாதம் போட்டு இருக்கா வாசுகி அம்மா. அப்ப லேட் ஆயிடுது, வாசல் தட்டுச்சே, வாசல் வரத்துக்கு லேட் ஆயிடுது. அப்ப வரத்துக்குள்ள அவருக்கு அப்படி கோவம், அப்படி பாக்குறாரு. நடிக்கிற நீ என்ன கொக்க பாக்குற மாதிரி என்ன பாக்குறியா, யாருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரே லைன்ல அவளுக்கு எப்படி தெரியும், அந்த கொக்கு எரிஞ்சது இவளுக்கு எப்படி தெரியும்? அதுதான் தபஸ், அதுதான் தபஸ். வசிஷ்டர் அருந்ததி, அத்ரி அனசூயா. இன்னைக்கும் நம்ம அருந்ததி பாக்குறோம், சும்மா விளையாட்டுக்காக இல்ல. கஷ்டப்பட்டு அந்த கல்யாண மண்டபத்துல ஒரு அம்மிக்கல்ல கொண்டு வந்து வச்சே ஆகணுமா? இன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக. அத்ரி அனசூயா வந்து, அத்ரினா அவளுக்கு ஆத்ரேய கோத்திரம்னு வருது. ஆனா அவர் ஸ்பெஷல், சாமி அவருக்கு வந்து பிறந்தார். எதனால? அனசூயாவோட தபஸ்னால. இது ஒரு பெரிய ஒரு கதையில ஒண்ணு இருக்கு. இவர் அத்ரி அனசூயாவுக்கு சுவாமி வந்து பிறக்கிறா இல்லையா, மும்மூர்த்திகளும் வந்து பிறக்கிறா. அப்போ சுவாமி துர்வாசரா பிறக்கிறார், அப்புறம் அவர் சந்திரனா பிறக்கிறார் பிரம்மா. அப்போ மகாவிஷ்ணு வந்து தத்தாத்திரேய மகர்ஷியா வந்து பிறக்கிறார், சுவாமியோட அவதாரம். அப்போ அந்த தத்தாத்திரேயர் வந்து பரசுராமருக்கு உபதேசம் பண்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் நூல். அதுல எனக்கு இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த உபதேசத்துக்கு வந்து திரிபுரா ரகசியம்னு பேரு, சாக்த தந்திரம், எல்லாரும் வாசிக்கணும். ரமண மகர்ஷி ஆசிரமத்துல இருந்து அதை பப்ளிஷ் பண்ணிருக்கா. அதுல என்ன ஸ்டோரி ஒண்ணு வரும்னா, நிறைய வருது. அதுல இந்த ஸ்டோரி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லுவா, ஒரு கந்தர்வர்களுடைய குழந்தை பூமியில விடப்பட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அந்த கந்தர்வர்கள்
யார் வளர்க்கறானா, நம்மளுடைய சிதம்பரத்துல வியாகரபாதர் இருக்காரு இல்லையா, நம்ம ரிஷி, அவர் வளர்க்கிற அந்த குழந்தைய, பொன் குழந்தை, அவளுக்கு ஹேமலேகா அப்படின்னு பேர் வச்சு அவரை வளர்க்கிற. வியாகரபாத முனிவர் வளர்க்கிறார். அப்ப சொல்லணுமா, அவளுக்கு வந்து ஆல்ரெடி அவ வந்து ஒரு நிலையில இருக்கா, தன்னை அறிந்த நிலையில் இருக்கிறாள் ஹேமலேகா. அப்போ அந்த ராஜா, அந்த நாட்டோட இளவரசன் அந்த பக்கம் வர, ஏதோ காட்டுல வந்து வழி மாறி போயிடுறார், இந்த ஆசிரமத்துக்கு வர. ஹேமலேகா பார்த்த உடனே, ஓ நம்ம அவளை கல்யாணம் பண்ணி நம்ம ராணி ஆக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ அந்த ரிஷி என்ன பண்றாரு, இது ஏதோ ஒரு நன்மை இருக்கு, இது ஒரு திருவிளையாடல் அப்படின்னு குழந்தைட்டு கேட்கிறார். அவளும் ஓகே சொல்றா, கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இவர் ராஜ்யத்துக்கு போறா. ஆனா அந்த ஹேமச்சூடன் வந்து என்ன பண்றான், அவ்வளோ ஒரு நம்ம காட்டுக்கு போய் ஒரு ரிஷியோடைய ஒரு குமாரத்தை நம்ம கல்யாணம் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படியே ஒரு 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 கர்வம், ஒரு ஆசை இதெல்லாம் இருக்கு. ஆனா அவ அப்படியே இருக்கா, ஒரு ராணி அந்த மாதிரி எல்லாம் எப்படி ஆசிரமத்துல இருந்தாலும் அப்படியே இருக்கா. அப்போ நிறைய கேட்கிறா, நீயே எப்படி இருக்க, உனக்கு எனக்கு பிடிக்கலையா, ஏதாவது குறையா, உனக்கு உண்மை இல்லாம சலனமே இல்லாம இருக்கே அப்படின்னு அவ சொல்றா. அப்ப நீங்க எதை சந்தோஷமா நினைக்கிற அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அந்த கேள்வி பதில், ஒரு கணவன் மனைவியின் இடையே நடக்கும் அந்த சம்பாஷணை, கேள்வி பதில் ஒரு ஹையஸ்ட் பிலாசபி. இந்த நாட்டில் வழி வழியாக எதை நமது சனாதன தர்மம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதோ அதை வந்து ஒரு அழகான ஒரு ஆர்ட் கான்வர்சேஷன்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் பியூட்டி. நீ காட்டுல போய் தபஸ் பண்ணி வரணும்னு இல்ல, ஆத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிட்டே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஞானம் இது. அவ்வளவு அழகா சொல்லித்தரா. நீ எதை வந்து சந்தோஷம்னு நினைக்கிற ஹேமச்சூடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரான். அப்ப அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிஸ்பேஷன் வந்துடுது, எதுவும் ஆசை எல்லாம் கம்மியா இருக்கு. அப்ப அவன் திருப்பி வரான், நான் தபஸ் பண்ண நினைக்கிறேன் ஆனா எனக்கு மனசு சிதறது. அப்ப திருப்பி சொல்லித்தரான். அப்புறம் அவன் தபஸ் பண்றான், அவனுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு நிலை வந்துடுது. அப்ப அவன் சொல்றான், நீ வந்து என்ன அப்படி சும்மா இருக்க, நான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணா எனக்கு என்னெல்லாம் தெரியறது தெரியுமா, நீ கண்ணை திறந்து டைம் வேஸ்ட் பண்றியே, நீ இவனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்ப அவ சொல்றா, திருப்பி சொல்லி கொடுக்குறா, நீ கண்ணை மூடிண்டா மட்டும்தான் உனக்கு அந்த நிலை வரும்னா அந்த நிலை உனக்கு நிஜமான நிலையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவனுக்கு திருப்பி சொல்லிக்கிறது, ஓ நம்ம அடைஞ்ச நிலை ஒரு சின்ன சமாதி தான், அதை விட பேரானந்த நிலை இருக்கு. அப்போ அந்த சித்த புருஷாலாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி. சோ இது அவர் என்ன எக்ஸாம்பிள் சொன்னா, இந்த நாட்டுல இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்காக நம்ம காட்டுக்கு போய் தபஸ் பண்ணணும்னு இல்ல, ஒரு கஷ்டமான இதெல்லாம் பண்ணணும்னு இல்ல, ஒரு சாதாரண ஒரு நான் யார், எதனால இப்படி நம்மளுக்கு கோவம் வருது, ஒரு சின்ன விஷயமுமே. அதுதான் இப்ப நெக்ஸ்ட் செஷன். ஒரு 10 minutes 5 minutes தெரியல டைம் சொல்லுங்க முடிக்கணும்னா. இந்த அட்வைஸ் இஸ் திஸ், which is that ஔவையார் என்ன சொல்லிருக்கா. அகைன் நம்மளுக்குலாம் வந்து ஒரு படத்துல வரும், ஒரு படத்துல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துல அவ குழந்தைகிட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி அவ வந்து பேசிட்டு வருவா, ஷேக்ஸ்பியர் பத்தி ஒரு பேச்சு வரும். ரொம்ப படிச்ச பொண்ணு சொல்லுவா, இந்த ஷேக்ஸ்பியர்ல வந்து இந்த டைலாக் இவன் தான் சொல்லுவான் அப்படின்னு அவன் சொல்லுவா. அவ பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொல்லுவா, கிடையாது இவன் தான் சொல்லுவான் அப்படின்னு மாத்தி சொல்லுவா. ஆனா அவனுக்கு படிப்பே வராது. ஓகே, ஆனா அவன் சொல்லுவான், இவதான் கரெக்ட், எப்படின்னா அவன் நான் படம் பார்த்தேனே அப்படின்னு. படத்துல வந்து இந்த ஆக்டர் என்ன சொன்னான்னு அவளுக்கு தெரியும், அதனால என்ன படம் பார்த்தேன். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஔவையார் எழுதினதை படிக்காட்டாலும் நம்ம படம் பார்த்துட்டு படத்துல என்ன பாட்டு எழுதினாலும் அது நம்மளுக்கு தெரியும். அந்த படத்துல என்ன சொல்றாரு, கொடிது எது கொடிது, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது அன்பிலா பெண்கள், அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பது தானே. இதனால எல்லாத்துக்குமே பேசிஸ் என்னன்னா, நம்ம எந்த அட்வைஸ் என்ன நமக்கு வந்து சிவஸ்திரீகள் எந்த ஸ்திரீகளுமே அந்த பேசிஸே வந்து அன்புதான், கருணை. ஏன்னா நம்ம வந்து அம்பாள் ஸ்வரூபங்கிறதுனால அவ யாரு, முதல்ல ஸ்ரீ மாதா, அந்த மம்தா. குழந்தைகளுக்குமே வந்து வயசாகி கல்யாணம் ஆனாதான் அந்த மம்தா வரணும்னு இல்ல, அந்த ஒரு தாயின் ஒரு அந்த குணம் வந்துட்டாலே மிச்சம் எல்லாமே ஈஸியா வந்துடும். இந்த காலங்காத்தால எழுந்துக்கிறது, அது நான் லிஸ்ட் போடவே தேவையில்லை. அதனால எல்லாருமே தர்மசாஸ்திரம் படிக்கிறோம். நான் பண்றேன் அப்படின்னு சொல்லல, நான் பண்றதே கிடையாது, நானும் சேர்ந்து கத்துக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமா சேர்ந்து சங்கல்பம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்.
என்னோட தெரிஞ்ச ஒரு குழந்தை, அவ வந்து இப்ப தர்மசாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ என்ன சொல்றா, இவ்வளவு நாள் நான் நினைச்சுட்டேன் நம்ம மாத்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு, இப்பதான் புரியுது அதுல சொல்லியிருக்கிறதுல 10% கூட நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. அவ்வளவு சொல்லிருக்கு, அவ்வளவு நல்லா சொல்லிருக்கு. நம்ம எல்லாம் கோவிட் போது பார்த்தோம், அதை பார்க்கணும், தொடக்கூடாது, அதுக்கு வந்த கை காலெல்லாம் நிக்கணும், உலகமே சொன்னா நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா நம்ம பாட்டிக்காக சொன்னா நம்மளுக்கு ஓ இதெல்லாம் ரொம்ப பழைய பஞ்சாங்கம், வாட் இஸ் திஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கும் ஸ்கூல்ல இருந்து வந்து ஃபுல்லா குளிச்சுடுங்கோ, ட்ரெஸ் மாத்திடுங்கோ, முதல்ல எச்சல் தீட்டு பாருங்கோ, ஆத்துல சுவாமி பூஜை டெய்லி பண்ணுங்கோ, எல்லாரும் தீட்சை வாங்கிடுங்கோ, எல்லாரும் வந்து டெய்லி கோயிலுக்கு போவோம், உற்சவங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம போகட்டா யாரு போவா? நம்ம சுவாமியை பார்க்கட்டா வேற யாரு பாப்பா? நம்ம சுவாமி இல்லையா? நம்ம கொண்டாடாட்டா வேற யாரு கொண்டாடுவா? அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஸ்திரீகளா இருக்க வேண்டிய ஒரு 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 சில குணங்கள் இருக்கு. அதுலயும் பிராமண ஸ்திரீகளா ஒரு சில குணங்கள் இருக்கு, சிவஸ்திரீகளா இருக்க வேண்டிய இன்னுமே நிறைய குணங்கள். ஏன்னா நம்ம வந்து முதல்ல ஸ்வதர்மத்தை வந்து ரொம்ப 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 ஒரு உயர்வான தட்டுல வைக்கணும். நம்ம மனசுல யார் சொல்றாலோ இல்லையோ, அப்பதான் நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி எப்பவுமே இருக்கு. அதெல்லாம் சூப்பரா பண்றா, யூஎஸ்க்கு போறா, இது பண்றா, இந்த வேலை பாக்குறா, இவா கோயில் பூஜை எல்லாம் பண்றா. இது நான் வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், தான் பூஜை தான் அப்படிங்கிற, இவா சுவாமிக்கு பண்றா. நம்ம ஆத்துல ஒரு ஆத்துலயும் ஒரு குழந்தை பண்ணணும், ஒரு ஆத்துல ஒரு குழந்தையாவது ஆத்துல வந்து நம்மளுடைய ஸ்வதர்மத்தை பாலனம் பண்ணணும். அப்படி நம்ம சங்கல்பம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பஞ்சாப்ல சொல்லுவா, பஞ்சாப்ல ஒரு ஆத்துலயும் ஒரு குழந்தை ஆர்மியில இருக்கும், பெருமையா சொல்லுவா, ஒரு ஆத்துல ஆர்மியில இருப்பா. அந்த மாதிரி நம்ம ஆத்துல ஒருத்தராவது கோயில்ல இருக்கணும் சுவாமி கிட்ட. ஏன்னா நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், கரெக்டா? சோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஃபைனான்ஸ பார்க்கணும், இது வந்து டெய்லி வருமானம் வர மாதிரியான சில கட்டங்கள் இருக்கு. இப்ப நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசிக் சொல்றேன். அப்ப என்ன ஆகுறது, அதை மேனேஜ் பண்ண நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அட் a டைம் இந்த 1000 ரூபாய் அப்படின்னா அதை நம்ம ஒரு இடத்துல போட்டு வைப்போம். கையில ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கிறது, ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது, அதை வந்து நம்ம அப்படியே ஜலம் மாதிரி போயிடுறது கையில இருந்து. இது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கல். ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா, ஏன்னா என்ன ஆகுறது, ஆகமத்துல ஒரு இடத்துல சொல்லிருக்கு, கிராம பிரவேசம்னு ஒரு இடம் இருக்கு, ஓகேவா? கிராம பிரவேசம் முதல்ல யாரு வரணும்னா ஆச்சாரியர்கள்லாம் கூடி வரணுமா. எந்த மாதிரி ஆச்சாரியர் தெரியுமா? அவர் அப்படியே ஆச்சாரம் பாபுவா பியூட்டிஃபுல்லா பட்டு வஸ்திரம் எல்லாம் கட்டிட்டு, கையில மோதிரம் எல்லாம் போட்டுட்டு, அவர் மனசு சந்துஷ்டமா இருக்கணுமா, பாவர்ட்டி இல்லாம இருக்கணுமா, தரித்திரத்தா இல்லாத ஒரு நல்ல இருக்கிறவா இருக்கணுமா. ஏன்னா அப்பவே அப்படிதான் சொல்லியிருக்கு, அப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அதோட முதல், ஏன்னா நம்ம சௌபாகியத்தை பார்த்துக்கிறதும் நம்மளுடைய முதல் தர்மம். சோ அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது ஹெல்த் பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து வெளியில போய் சாப்பிடுறது, அந்த மாதிரி குழந்தைங்க ஹெல்த் கெட்டு போனாலும் காத்தால 4 மணி உஷகால பூஜைக்கு ஓடி போய் ஒண்ணுமே சாப்பிடாம முதல்ல 12 மணிக்கு வந்து வெறும் வயிற்றுல காஃபி குடிச்சிட்டு, அந்த மாதிரி டயபெட்டிஸ் பிபி அப்படின்னு கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சொத்தே நம்ம தான், சூரியன் இருந்தால்தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி. முதல்ல அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வெளியில இருந்து வர இந்த விஷம், டெலிவிஷன் அப்படிங்கிற விஷம், சோசியல் மீடியா அப்படிங்கிற விஷம், அதெல்லாம் உள்ள போய் விஷமாகாம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு போர் நடந்துருக்கு, முகலாயர்கள் போர் பார்த்தோம் ஹிஸ்டரி. ஆனா இப்ப ஒரு போர் நடக்கிறது தெரியுமா? அந்த போர் வந்து நம்ம வீட்டுக்காக இல்ல, நம்ம பணத்துக்காக இல்ல, நமது மனத்திற்காக, நம் குழந்தைகளின் உள்ளத்திற்காக நடக்கிற போர். இட்ஸ் a war for attention. ஏன்னா attention தான் மணி. இன்னைக்கு attention economy. நீங்க பைசா பண்றதே Facebookல நீங்க எத்தனை ஸ்க்ரோல் பண்றீங்களோ அத்தனை அவங்களுக்கு காசு, எத்தனை லைக் போடுறீங்களோ அத்தனை அவங்களுக்கு காசு. நம்ம பண்றது அத்தனையும் அவங்களுக்கு தெரியுது. அதனால முதல்ல குழந்தைகளை அதுல இருந்து பத்திரமா வச்சுக்கோ. வெளியில ஒரு அசுரன் சுத்திட்டு இருக்கான், அப்ப ஆத்துல பத்திரமா வச்சுக்கோமா இல்லையா? அந்த மாதிரி வெளியில வந்து சோசியல் மீடியா அசுரன் சுத்திட்டு இருக்கான். அந்த அசுரன் கிட்டே இருந்து நம்ம குழந்தைகள் எல்லாம் பத்திரமா காப்பாற்றணும். அப்ப முதல்ல நம்ம யூஸ் பண்ணாம இருக்கணும். நம்ம ஆத்துல 24 hours பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைக்கு என்ன தோணும், இதுதான் நம்மளும் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு. பிளஸ் நம்ம பண்ணிட்டு அவளை பண்ணாதேன்னு சொன்னா நிச்சயமா கேட்க மாட்டான். ஆத்துல ஒரு பயங்கர மோசமான டிவி சீரியல் என்னென்னமோ கதையெல்லாம் எடுக்கிறா, அது 24 hours ஓடிட்டு இருக்கு. அதுதான் அந்த மனசுல வரும். எத்தனையோ இங்க ரொம்ப பியூட்டிஃபுல் குரூப்ஸ் இருக்கு, சிவசக்திகள் குரூப் நடத்திட்டு இருக்கா பெரியவாள்லாம்.
அதெல்லாம் செய்யறதோ டெய்லி நம்ம பாராயணம் பண்றா, ஸ்லோகம் பண்றா, சான்ஸ்கிரிட் கத்து கொடுக்குறா, குழந்தைகள்லாம் இப்ப பியூட்டிஃபுல்லா டான்ஸ் ஆடுறா. நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது 24 மணி நேரம். அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு 2 திங்ஸ் நான் சொல்றேன். சாரி, நெக்ஸ்ட் just go enter. Okay, Ramchandra Prabhu, Tata Party, next. Gunapnika, next. Okay, இது வந்து இதுல தத்துவ பிரகாஷிகால வந்து சொல்ற சித்தனஹ ஏகஹ வியாபி அப்படின்லாம் வந்து சுவாமியை சொல்ற. நெக்ஸ்ட்மா அப்புறம் அம்பாள என்ன சொல்ற, நோதயதி என்ன நஷ்யதி நிர்வாதி, அப்ப எதுவுமே அழியாதது அந்த ஞான பிரியா தேஜஸ் தான் வந்து அதை வணங்குகிறேன் அப்படிங்கிற அந்த தேஜஸ் வந்து அம்பாள். நெக்ஸ்ட் சக்தோ யயாச சம்பு முக்தோ முக்தோ ச பசவனஸ்ய தாம் ஏகாம் சித்ரூபாம் ஆத்யாம் சர்வாத்மனாஸ்மி நதஹ, அந்த ஒரு ஆதி சக்தி யாரு, எவளால் அனுகிரகம் நடக்கிறதோ, முக்தி எவரோ சுவாமி பண்றார். ஆனா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பண்றார், அவரோட மினிஸ்டர்ஸ்னாலே பண்றா, அவர் பேர் வாங்கிக்கிறார் பாவம். அந்த மாதிரி அந்த சக்தி தான் எல்லாமே பண்றது. ஓகேவா? அக்கா சொன்னா ஆச்சாரியர்கள்லாம் கரெக்ட், ஆனா அந்த கிரியா சக்தி எல்லாம் ஆத்ல இருக்கிறவாதான். அந்த மாதிரி ஆத்ல இருக்கிற அம்பாள் தான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து ஒரு ரொம்ப எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னா, கணிக்கம்பாய் சிவாச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். எப்படி உற்சவ மூர்த்தியில வந்து சுவாமி அம்பாள் பின்னாடி ஒரு தனி அம்பாள் வருவாங்க இல்லையா? ஏன் அப்படி சுவாமி கூடவே அம்பாள் வந்துட்டாலே, சமவேத சக்தியாக, அதான் இங்க இருக்கு, சமவேதமாக யோக சக்தி இருக்கிறாள், அருகிலேயே போக சக்தி இருக்கிறாள், தனியா நம்மளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக காரியம் வேலை பண்றதுக்காக வீர சக்தியா வரா, அதான் இச்சக்தியா ஞான சக்தியா வரா அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சோ இந்த அக்ஷரமண மாலையில பாவம் அவர் ரமணர் என்ன சொல்றாரு, அவருக்கு 14 வயசுலயே கிடைச்சிட்டார் சுவாமி. அப்ப அவர் என்ன வேண்டிக்கிறார், இந்த உறக்கம் என்னை பிறர் இழுக்க, இது உனக்கு அழகோ அருணாச்சலா அப்படின்னு கூப்பிடுறார். அடுத்தவாளோட இன்ஃப்ளூயன்ஸ், இப்ப குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸே இல்லை, ஏன்னா நமக்கு டைம் இல்லை அவளோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அடுத்தவாளை விட்டு இழுக்க விட்டுடுறோம். யாரு டிவில யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுறாளோ அதெல்லாம் அவளை இழுக்கிறது. அப்படி அவளை விட்டு சொல்லித்தர சொல்லுவோமா? உங்க எதிரியை ஒருத்தரை விட்டு என் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோன்னு விட்டு போவோமா? இல்ல, அவங்க இருக்கிறவா எல்லாம் நம்மளுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறவா, அவகிட்ட நம்ம குழந்தைய விட்டு போறோம். ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும் போது அகத்தில் நீ இளையோ அருணாச்சலா, எப்படி எனக்குள்ள புக முடியும்? நீ இல்லையா? நீ இருக்கிற இடத்துல ஐம்புல கல்வர்கள் வரலாமா? அந்த மாதிரி ரமணர் கேட்கிறார். அப்போ இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த ஒரு 6 நிமிஷமா அவளை ப்ரொடெக்ட் பண்ணோம். ஏன்னா நாளைக்கு இவாளதான் நம்ம பாடசாலைக்கு அனுப்பணும், இவாதான் நாளைக்கு வந்து, அப்ப நம்ம என்ன சொல்றோம், இவாயே நம்ம ஆதிசேவருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, நம்பதுதானே நான் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வருது. 2வது, பார்ப்பது அத்தனையும் மாயை. இப்பெல்லாம் கொரியன் டிராமா ரொம்ப ஃபேமஸ், நானும் பாக்குறேன். கொரியன் டிராமா ரொம்ப நல்லா இருக்கு. அது எல்லாமே ஒரு ஸ்டோரி, பியூட்டிஃபுல் ஸ்டோரியா இருக்கும். ஆனா அதை பார்த்து நம்ம என்ன நினைப்போம், கொரியன் சூப்பர்னு, ரொம்ப சூப்பரா இருக்கு, உலகத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா கொரியன் டிராமா. நான் சொல்றேன், நம்ம குழந்தைகள் எல்லாரும் பாக்குறா. உங்களுக்கு தெரியாது K-pop-னா என்னன்னு, அவளுக்கு தெரியும். நீங்க ஆத்துல போய் கேட்டு பாருங்க, K-pop-னா என்ன. ஏன்னா கொரியன் பாப் சிங்கர்ஸ், அதாவது K-pop. ஓகே, சொல்லி கொடுத்துட்டேன் நான். அப்புறம் வந்து BTS-னு ஒரு குரூப் இருக்கு, அது 7 பாய்ஸ் பாட்டு பாடுறா. அவளை பார்த்தா கேர்ள்ஸ் மாதிரியே இருக்கும், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு பவுடர் எல்லாம் போட்டுட்டு அழகா இருப்பா. அவ டான்ஸ் ஆடுவா. அவதான் BTS-னு ஒரு குரூப். அவளும் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் ஃபேமஸ். ஓகே, அப்ப இந்த குழந்தைகள் என்ன நினைச்சுக்கிறா, ஓ அந்த மாதிரி நம்ம இல்லையே. 1 மாசம் முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து 2 பொன் குழந்தைகள் தமிழ்நாட்டுல இருந்து கையில 10,000 ரூபாவோ என்னமோ எடுத்துட்டு ஓடி போயிருக்கு. ஆந்திரா சைடுல ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல அவளை கண்டுபிடிச்சு பத்திரமா ஆத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு தெரியுமா? கொரியால போய் BTS பார்க்கணுமா? கொரியால போய் BTS பார்க்கணும்னு கையில 10,000 ரூபாய் எடுத்துட்டு, பாஸ்போர்ட் கூட தேவைன்னு தெரியல பாவம், சின்ன குழந்தைகள், அவ்வளவு மோகம். ஆனா ரீசெண்டா ரிசர்ச்ல போட்டிருக்கா, உலகத்திலேயே ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிற நாடு இன்னைக்கு சவுத் கொரியா. அவளுக்கு தெரியல, இந்த K-pop இண்டஸ்ட்ரியில இருக்கிறவா அத்தனை பேரும் நிறைய சூசைட் நடக்கிறது, அவ்வளவு அதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு
வந்திருக்கு. ஒரு பெரிய ஹெல்த் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு அந்த நாட்டுல. அதனால நம்ம பாக்குறது வேற, உள்ள நடக்கிறது வேற. நமக்கு எப்போ ரொம்ப பெரிய அட்வான்ஸ் நாடு மாதிரி தோன்றது. இருக்கும் இடமே சுகம். நம்ம இருக்கிறது எவ்வளவு பியூட்டிஃபுல் அப்படின்னா, சாரி நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் அந்த 2 திங்ஸ் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு நான் பிரசன்ட் பண்ணேங்கிறதுக்காக சொல்லல. ஹிந்துயிசம் அண்ட் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தா நம்ம என்ன பிரசன்ட் பண்ணோம்னா, நம்ம கோவில்ல மிருத்சங்கிரகணம் நடக்கிறது, உற்சவத்துக்கு முன்னாடி மிருத்சங்கிரகணம் நடக்கிறது, அது எப்படி பூமாதேவியோட மடியில வந்து நம்ம பூஜை பண்ணி மெதுவா நம்ம கொத்தி அதை எடுத்துட்டு அப்புறம் அதுல வந்து மஞ்சள்லாம் போட்டு சீர்படுத்துறோம். அது எவ்வளவு பெரிய வந்து நம்ம பூமாதேவியை நம்ம போற்றக்கூடிய செயல் அப்படிங்கிற மாதிரி ஹிந்துயிசம் அண்ட் என்வாயர்மெண்ட்ல அதை பிரசன்ட் பண்ணிட்டு அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா. அவன் சொன்னா கோவில் எல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுனே எனக்கு தெரியாது அப்படின்னா, அப்போ கோவில்ல நடக்கிறது நம்ம வெளியில சொல்றச்சேவே அவளுக்கு அற்புதமா இருக்கு. நமக்கு வந்து நம்ம பண்ணி பழக்கம் மிருத்சங்கிரம் உற்சவம் நடக்கிறது, மிருத்சங்கிரம் ஒண்ணா நம்ம ஏன்னா வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கா 1000 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அவளோட மர்மத்தை பண்ற அவ்வளவுதான். ஆனா வெளியில பாக்குறவாளுக்கு அந்த மீனிங் சொன்னா அவளுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. இன்னைக்கு என்வாயன்மெண்ட் பத்தி தான் அவ்வளவு பேச்சு. கோவில்ல அந்த நாள்ல இருந்தே இது இருக்கு அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லைட்மா. இந்த கான்ஃபரன்ஸ் ஆன் சைவிசம்னு காட்சியில வச்சிருந்தா இதுல வந்து நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் 2-3 ஸ்லைட்ஸ் போயிட்டே இருக்கும். எத்தனை பேர் வந்து சைவம், காஷ்மீரி சைவிசம், திரிபுரால மாணிக்க வாசகர், அப்புறம் கோவில்ல என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற கோவில்கள்லாம் பத்தி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கோவில்ல வந்து டெம்பிள் டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி பேசுறா. இது இன்னொரு ஒரு கான்ஃபரன்ஸ், இந்து மெடிடேஷன் டெக்னிக்னு. அப்ப எனக்கு என்ன ஆசைனா, எங்கெல்லாம் கான்ஃபரன்ஸோ அங்க போய் நம்மளுடைய சித்தாந்தத்தை சொல்லணும் அப்படின்னு. அப்ப இந்த இந்து மெடிடேஷன்ல நம்ம என்ன சொன்னோம், 1 ஸ்லைட் மோர்மா. எப்படி நம்ம வந்து பூத சுத்தி பண்ற ஆச்சாரியர் எப்படி பூத சுத்தி பண்றாளோ அதுவே ஒரு பெரிய தியானம். இவ வெளியில சொல்லி கொடுக்கறது அத்தனையும் அது அடக்கி உள்ள இருக்கு இல்லையா? அதனால வந்து ஒரு தியான முறையா வந்து பிரசன்ட் பண்ணிடும். அதுவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாவோ, ஏன்னா வெளியில பூஜை பண்ணி தீபாரத்தை காட்டுனா கண்ணில் பார்க்க முடியும். ஆச்சாரியர் உள்ள பூத சுத்தி பண்ணிருக்காருங்கிறது இவாளால கண்ணில் பார்க்க முடியாது. அதனாலதானே அவருக்கு சக்தி வருது, அவர் தானே சிவாசனம் அப்படிங்கிறது தெரியாது. சோ அது சொன்னப்போ ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. நெக்ஸ்ட், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு அமெரிக்கன், அமெரிக்கன் இல்ல, ஐ திங்க் இஸ் பிரெஞ்ச் ஆர் சம்படி. இவரோட வைஃபும் இவரும் ஆஸ்கர் கிராசியான்னு, இவர் மேத்தமேட்டிஷியன். இவ வைஃப்க்கு வந்து கோலத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 2 பேரும் மயிலாப்பூருக்கு வந்து கோலம்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கான். இப்போ என்ன சொல்றா, மேத்ஸ்க்கும் கோலத்துக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இவ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு பெரிய ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் என்னன்னா சைமேட்டிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்றா, அந்த ஸ்பீக்கர் மாதிரி டம் டம்னு சத்தம் வருது இல்லையா, அது மேல ஒரு தட்டு வச்சு அது மேல நீங்க கொஞ்சம் மாவு போட்டுருக்கோம். நீங்க எந்த ஃப்ரீக்வன்சி பிளே பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒண்ணு ஃபார்ம் ஆகுறது, ஒரு மண்டலம் ஒண்ணு ஃபார்ம் ஆகுறது. அப்போ அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு வருது. இப்போ ஒரு பீஜம் ஒரு, அப்போ நமக்கு என்ன தெரியுது, ஒரு ஷட்கோணம் ஃபார்ம் ஆகுறது, ஒரு கமலம் ஃபார்ம் ஆகுறது. அந்தந்த அப்ப நம்ம என்ன சொன்னோம், இந்த யந்திரம் இந்த தேவதையோடது, இந்த பீஜம் இந்த தேவதையோடது சொன்னாலா இல்லையா? ஏன் அப்படி சொன்னா? அப்ப நம்ம என்ன சொன்னோம், அதேதான் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல. இப்ப அவ வந்து சயின்ஸ்ல ப்ரூவ் பண்றா, இந்தந்த ஃப்ரீக்வன்சில வந்து இந்தந்த இது ஃபார்ம் ஆகுறது, இந்தந்த யந்திரங்களே ஃபார்ம் ஆகுறது அப்படின்னு அவ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு டாக் கூப்பிட்டிருந்தா நம்ம, அது சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த். இப்போ வந்து உங்க எல்லாருக்கும் பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் தெரியும். பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டாலஜி நிறைய ஆகம ஓலைச்சுவடிகள் வச்சிருக்கா. அவ அந்த ஹெச்ஓடியா ரொம்ப வருஷமா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கார். இப்ப டாக்டர் கணேசன். இப்ப அவரும் இண்டிகாவும் சேர்ந்து பாண்டிச்சேரியிலே இன்னொரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கா, சென்டர் ஃபார் சைவா ஸ்டடீஸ் அப்படின்னு. அந்த சைவா ஸ்டடீஸ்ல இப்ப நிறைய ரிசர்ச் நடக்குது. நான் ஏன் சொல்றேன்னா, வெளியில நிறைய நடந்து கொண்டிருக்கு. நெக்ஸ்ட், இது இந்திக் நாலேஜ் சிஸ்டம்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ இந்திக் நாலேஜ் சிஸ்டம்ஸ் ரொம்ப ப்ரமோட் பண்றா. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குழந்தைகளுக்குலாம் சம்ஸ்கிருதம் கத்துட்டு ஆகமத்தெல்லாம் வெளியில போய் சொல்றதுக்கு. நெக்ஸ்ட், எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் இதை வச்சிருக்கா. அகமதாபாத்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கோயில்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கா. நம்ம ஞானமண்ணா சிதம்பரத்துல, காஞ்சிபுரத்துல ஒரு அண்ணா அவள்லாம் தான் ஹெல்ப் பண்ணா போய் அவள் எல்லாம் கோயில்லாம் காமிக்கிறதுக்கு. இப்ப சில்ப சாஸ்திரமும் நம்மளோட இதுல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆகமத்துல என்ன இருக்குன்னு நம்ம எடுத்து சொல்லணும்.
இதுதான் கரெக்டான டைம். இந்த கேர்ள் வந்து காவ்யா அப்படிங்கிற ஒரு கேர்ள் நான் வழியில ஒரு கான்ஃபரன்ஸ்ல பார்த்தேன். அவ வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன், அவ குஜராத்தி ஆனா பிரிட்டிஷ் சிட்டிசன். அவ இந்தியால 5 வருஷமா சுத்திட்டு இருக்கா. ஒரு நாடோடி மாதிரி காசிக்கும் மதுராக்கும் உஜ்ஜைனுக்கும் பாலிக்கும் அஸ்ஸாம்ல காமாக்கியாக்கும் சுத்திட்டு இருக்கா. அவ ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கா. அவ போய் எல்லா இடத்துக்கும் என்ன சொல்றா, பாரத நாட்டுல எல்லாருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி வரணும். அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஏதோ குரு கிட்ட இருக்க மந்திரம் தீட்சை தியானம் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக சொல்றேன், நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சம்பிரதாய உடை, சம்பிரதாய அந்த நெற்றியில் திருநீற்று சின்னங்கள், அந்த காதல தோடு, அது எல்லாமே வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பயப்படுறோம். நான் நினைக்கிறோம் அதெல்லாம் மாடர்ன் இல்லைன்னு. யாரோ லண்டன்ல இருந்து வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தை வந்து இப்படி எல்லாம் போட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு, அன்னைக்கு மாதிரி இல்ல, நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் என்ன சொல்லுவா, ஸ்ட்ரைக் when the iron is hot அப்படின்னுவா. அப்ப சூடா காட்டுக்குள்ள போதே தூற்றிக்கொள். அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு ஆக்ஷன் டைம், ஒரு பெரிய யஜ்ஞம், அது எல்லாத்துலயும் நம்ம கலந்துக்கணும். சின்ன சின்ன வேறுபாடு இந்த மாதிரியான குழந்தைங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஆத்துல திட்டுறது, ஆத்துல சண்டை போடுறது, முதல்ல அம்பாள் அம்பாள் சொல்லிட்டு நல்லா ஆத்துல அந்த ஆச்சாரிய பத்னியா திட்டு வாங்கினா இல்ல அவளுக்கு மரியாதை இல்லைன்னா குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கா. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துட்டே இருக்கா. சோ இதுல வந்து என்ன ஆகுறது, நம்ம எக்ஸாம்பிளா நம்ம காமிக்கணும். நம்ம என்ன நம்ம சித்தாந்தம் சொல்றோமோ அதை பிராக்டிக்கலா காமிக்கணும். ஓகே, நம்ம பாரதியார் என்ன சொன்னோம், அவர் வந்து தீர்க்கதரிசி. அவர் என்ன சொன்னார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்பவே சொன்னார், சுந்தரம் கட்சிக்கா மாதிரி. ஆனா அவர் தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, அவர் வந்து வாக் சித்தர். சில பேர் சொன்னாலே பலிக்கும். அப்போ நான் என்ன ஒரு விஷயம் சொல்றேன், இங்க இருக்கிற நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் முன்னாடி எந்த சங்கல்பம், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாடும் காப்போம். எப்படி நம்ம ஆத்துல எல்லாம் வந்து எப்பவுமே சௌபாகியமா இருக்கும். எப்படி இருக்கு, குழந்தைகள்லாம் அழகா வீர்த்திட்டு சிவ சின்னங்கள் தரிச்சுண்டு சந்தோஷமா இருக்கா. அவ சொப்பு விளையாடுறது எப்படி விளையாடுறா, சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு உற்சவம் கூட்டிட்டு போற மாதிரி சொப்பு விளையாடிட்டு அப்படி வந்து சிவ பக்தியிலேயே தெளிச்சு வளர்றா. குழந்தைகளுக்கு எல்லாம் அழகழகா கல்யாணம் ஆகுது, சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி தெய்வீகமா சுவாமியோட அந்த அனுகிரகத்தோட அவ்வளவு சிம்பிளா பியூட்டிஃபுல்லா அதுல தெய்வத்தன்மை கலந்த திருமணங்களாக நடக்கிறது. நம்மளுடைய கிரகஸ்தாசிரம தர்மத்தை பாலனம் பண்றா, சிவாச்சாரிய குல ஸ்வதர்மத்தை பாலனம் பண்றா. எல்லா ராத்திரியும் பூஜைகள் நடக்கிறது. 28 ஆகமங்கள் உபாகமங்கள் அனைத்தும் அச்சிடப்பட்டுள்ளன. அனைத்து சிவாச்சாரியர்கள் வீட்டிலும் அந்த ஆகமங்கள் உள்ளன, வித்யா பீடமாக திகழ்கின்றன. தினமும் சிவ பூஜையோடு வித்யா பூஜை ஆகம பூஜையும் நடக்கிறது. ஆகம பாராயணம் ஒலிக்கிறது. எப்படி சஹஸ்ரநாமம் ஒலிக்கிறதோ அதுபோல் அன்றாடம் ஆகம பாராயணம் ஒலிக்கிறது. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் சிவஹஸ்தம் என்பது போல் மந்திர சக்தியும் சேர்ந்து திகழ்கிறார்கள். அவர்களை சுற்றியுள்ள மக்கள் அவற்றை இன்புறுகிறார்கள். அவளை பார்த்தாலே அம்பாள், அவ கிட்ட போனாலே சரியா போயிடுது, அவ ஒரு வார்த்தை சொன்னாலே கேட்கறது அப்படின்னு வந்து ரொம்ப பல்மொழி புலமை பெற்று ஒரு ஆன்மீக செம்மல்களாக திகழ்கிறார்கள். எண்ணிக்கை இதெல்லாம் முன்னாடி நடந்தது இல்லாதது வாராது. முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு பொற்காலம் வரப்போகிறது. ஏன் என்றால் அந்த சுதந்திரத்தோட 2வது சீக்ரெட் என்னன்னா, நமக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஆல்ரெடி ஒருத்தருக்கு அடிமை. எழுதி கொடுத்துட்டா ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டா. இந்த பெண் சுதந்திரம் கிடையாது, ஆண் சுதந்திரமும் கிடையாது. இதை மட்டும் கோட் பண்ணி கான்ட்ரோவர்சி பண்ணக்கூடாது. பெண் சுதந்திரமும் கிடையாது, ஆண் சுதந்திரமும் கிடையாது என்றால் சுதந்திரம் என்பதே மாயை. ஏன்னா ஆதிசைவருக்கு மட்டும் மிச்சம்லாம் அவ வச்சுக்கிட்டோம், அவளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு சுவாமியே நம்மள என்ன சொன்னார், என்னோட பிஏவா இரு. சிஎம்பிஏக்கு எவ்வளவு சக்தி, சிஎம் மாதிரியே சிஎம்பிஏக்கு ஒரு சக்தி. அப்போ வெளியில தான் வர முடியாது, அங்கதான் இருக்கணும். நம்மள ஏதோ கொஞ்சம் வெளியில சுத்துமோன்னு விட்டு வச்சிருக்கார். சோ அந்த சுவாமிக்கு அடிபணிவதினால் அவருக்கு அடிமை என்பதால் நாம் வேறு யாருக்கும் குடியல்லோ நமதை அஞ்சோம். தாத்தா அடிக்கடி சொல்ற மாதிரி யாமார்க்கும் குடியல்லோ நமதை அஞ்சோம் என்று சொல்லி தேசபக்தி நம் இரு கண்கள். தேசபக்திக்கு வழிவகுக்கும். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். சியாவர் ராமச்சந்திர கி ஜெய்.
சாரி நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அற்புதமான ரொம்ப